வெல்கம் பேக் டு நீ பது விஆர்ஜி கேம் சேனல்னா உங்கள் விஆர்ஜி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போனால் மக்களே போக்கியமோட ஸ்பிரிட் டெஸ்ட் கேம் ப்ளே தான். இது பார்ட் 11 மக்களே பீஸாக போட்ட பாட்டெலாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ என்ன கதெல்லாம் உங்களுக்கு புரியும். சரி மக்களே, நம்ம வளமை பேச வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி இடத்துக்கு என்ன பண்ணாலும் தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கன் பண்ணால் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். சரி மக்களே, நம்ம ஒரு வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நான் போன வீட்லேயே சொல்லியிருப்பேன், சார் இதோட ஒன்று விட்ட சித்தப்பா மகன் ஒருத்தருக்கான்னு சொல்லிட்டு அவனை தான் நான் பிடிச்சிருக்கேன் சொன்னேன். அதை நான் 10வது பாட்டிலே போட்டிருப்பேன். ஆனால் கண்டென்ட் இருக்காது எனக்கு. அதில் தான் வந்து இந்த 11வது பாட்டில் போட்டிருக்கேன். சரி மக்களே, அவன் யாருன்னு இப்போ நான் காட்ட போகிறேன் பாருங்கள். அவனை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு யாருன்னு. சித்தப்பா பையன் என்ன அங்கே இருக்கான் பார்த்தீங்களா, நம்ம தலைமை ட்ராகன் 8 அவனை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். டோ இவனை பிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடுறதுக்கு அப்படிலாம் விடுவேன். நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஸ்பின்னில் கிடச்சான். எனக்கே அசிம்பாச்சு, லெஜெண்டரி ஸ்பின்னில் அவன் கிடச்சான். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், என்னடா இவன் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போயே வீடியோ போட்டிருப்பேன். சரி நான் கொஞ்சம் 11வது பாட்டில் போட்டுடலாம் அப்படி சொல்லலாம் போடாமல் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவன் கூட சேர்ந்து இந்த பொக்கிமான் கிடச்சிச்சு. ஆனால் இந்த பொக்கிமானுக்கு என்ன தெரில, இது மித்திக்கல் பொக்கிமான் தான். இது மித்திக்கல் பொக்கிமானு. ஆனால் இது எந்தளவுக்கு பவர் தெரில மக்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் நீ சொல்லுங்கள் இது எந்தளவுக்கு பவர் சொல்லிட்டு. சரி, ஆனால் இந்த பக்கம் நான் பாய்க்க மாட்டேன். ஏன்னா இது பவர் எதுவுமே எனக்கு தெரில, நான் பாய்க்க மாட்டேன். நம்ம சலாக்குடி ட்ராகன் எடுத்து தான் பாய்ப்பேன். நம்மக்கிட்ட 3 ட்ராகன் டைப் பொக்கிமான் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம டீம் போக போக பவர்ஃபுல்லாகிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஈவி வேறு இருக்குது. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லா ஈவியும் பிடிச்சி நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம் சொல்லிட்டு. நான் வந்து அதில் ஒரு ஈவியை பிடிச்சிட்டேன். அது எலக்ட்ரிக் டைப்பு சொல்லிட்டு அவனே. நான் இதை பிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாரு இருக்கு மக்களே. அதான் நம்மளோட அது என்ன அந்த செப்டோனா அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல. அதுக்கப்புறம் வேறு எலக்ட்ரிக் போக்கிமான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இவனை தேடிக்கிட்டு இருந்தேன். அத்தனை வாட்டி தேடிக்கிட்டு இருந்தேன். உள்ளே கிடச்சிட்டான். ஆனால் இப்போ நான் வரைக்கும் அவனை வைக்க மாட்டேன். டெவலப்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம். அதுக்கு தான் சொல்லிட்டு நான் அவனை இது விளையாடல, அவனை வச்சு விளையாடல நான். நம்ம எல்லாம் ஈவிஎம் பிடிச்ச உடனே தான் நம்ம பண்ண போகிறோம். வெல்ப்ரியோனு மற்ற ஈவி டைப்பு அதெல்லாம் பிடிச்சி தான் நம்ம வந்து அந்த ஃபைட்லாம் பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சலாக்குடி ட்ராகன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணி விட்டுறலாம். பண்ணி விட்டு செம்ம ஃபைட்டிங் டைம்லாம் வச்சுட்டு வந்துடுறேன் நான். இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி முகை, ஒரு வழியாக நம்ம வந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணி விட்டாச்சு. நம்ம ட்ராகன் இப்போ நேராக போகிறோம், ஃபைட் பண்ணுறோம், நம்ம வீடியோ முடிக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போக போகுது. தயவு செஞ்சு பாருங்கள் மக்களே, கொஞ்சம் லைக்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு விடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு 20 லைக் வந்தால் கூட பரவாயில்ல. 200 பேர் 300 பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் ஒரு 10 பேர் கூட பண்ண மாட்டேறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 பேராச்சும் வந்துட்டு போங்களேன். அப்போ தான் நிறைய பேர் பார்க்க முடியும் நம்ம வீடியோவை. மற்றவங்களாம் ஷேர் கூட பண்ணுங்க, அப்போ தான் பார்க்க முடியும். சரி, நம்ம வந்து வரணும்னு பேசாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம. சரி வாங்க மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, மக்களே வந்துட்டேன். நம்ம இது ஸ்பின் பண்ணிட்டோம் இல்லை, நம்ம வழக்கம் போல் நம்மளோட என்னது, நம்ம எங்கே வந்தாலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பின் பண்ணிட்டு தான் போகணும். அதனால நம்ம ஸ்பின் பண்ணிட்டே போகிறோம். நம்ம அதான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இது நான் கொஞ்சம் தட்டி பார்ப்போம். இது எதுக்கு கொடுக்குறான்னு தெரில, ஆனால் நான் சும்மா தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, நம்ம ஸ்பின் பண்ணிடலாம் நேராக போய்ட்டு. வாங்க 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 வாங்க. சரி நம்ம ஸ்பின் பண்ணிடலாம். ஃப்ரீ ஸ்பின் பண்ணுறா. நல்ல பொக்கிமான் தாங்கடா ப்ளீஸ்ரா. அல்ட்ரா போல் செம்ம பொக்கிமானா வரணும். ப்ளீஸ்ரா கொடுங்கடா. யாரா நீ? என்னடா உன் குச்சி மாதிரி இருக்கு. என்னடா நீலாம் பொக்கிமான் வித்தியாசமாக வரீங்களேடா. வேற நல்ல பொக்கிமானா கொடுங்கடா ப்ளீஸ்ரா. நல்ல பொக்கிமானா இருக்கும்டா ப்ளீஸ்ரா கொடுங்கடா. நார்மல் பொக்கிமான். என்ன பொக்கிமானு? யாரா நீ? வாட்டர் டைப்பு, டாக்ஸிக் டைப்பு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கியடா. கடல் குதிரையா நீ? சரி அடுத்த அல்ட்ரா போடு. நல்லா போக்கிமானா கூட இல்லை வெறி ஆயிடுவேன். டேய் வீணசோரா. என்னடா மக்களே, நான் சொல்லிக்கிட்டு இருப்பேனே, நம்ம 10 வீடியோ நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கு பிடிச்ச கிராஷ் டைப் பொக்கிமானு வல்பத்தோர் வீணசோர். அதை நம்ம புட்டிக்கணும் மக்களே சொல்லிக்கிட்டு இல்லை. எனக்கு ஸ்பின்னிலேயே கிடச்சிருச்சு. வேற மாதிரி இலக்கு. மக்களே, நம்ம டீமில் ஆட் பண்ணி ஆகணும். நான் வந்து டீமில் ஆட் பண்ணிடுவேன். நம்ம தென்னை மரம் பொக்கிமானை தூக்கிட்டு நம்ம வீணரை ஆட் பண்ணிடுவேன் நான். என் சல்லாக்குடியிட்ட கிடச்சிட்டா அவர் இல்லையா செம்ம. இனிமேல் என்ன பொக்கிமானோ வாங்கடா, பிரச்சனை இல்லைடா. எனக்கு என் சல்லாக்குடி கிடச்சிட்டான்டா. வா 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 எவனா இருந்தால் வாங்கடா, பிரச்சனை இல்லைடா. எனக்கு என் சல்லாக்குடி கிடச்சிட்டான். நானே எதிர்பார்க்கலடா. எப்பா செம்மையாக இருக்குது. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிராஷ் டைப்பு, நல்லா ஸ்ட்ராங்கஸ்டான கிராஷ் டைப்பு அது.
எனக்கு ரொம்ப பிடிச்ச டைப்பு எனக்கு அது. எனக்கு கிராஸ் டைப்லேயும் பிடிச்ச ஒரு டைப்புனா அதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைப்பு. அது யார் கிடச்சிருக்கா? ஃப்ளிச்சின்றாரா? சரி. அது மட்டும் இல்லாமல் வந்து நாம் வந்து எப்பவுமே நம்ம ஸ்டார்டர்ஸ் வரும் தானே போக்கிமான் மூவிஸில், போக்கிமான் அனிமேஷனில் வந்து ஸ்டார்டர்ஸ் வராது. அந்த ஸ்டார்டர்ஸில் என்னடா போக்கிமான் டைனோஸோ சரி. இதெல்லாம் பார்க்க வேணாம், முதல்ல நம்ம சொல்லலாம். நம்ம போக்கிமான் ஸ்டார்டர்ஸில் வரும்ல 3 போக்கிமானு. ஒன்று சாரிதாடு, இன்னொன்று வந்து அது என்னது, ஐயோ இன்னும் ஒரு போக்கிமானுமே இப்போ சரி. சாரிதாடு, பல்பதோரு, அதுக்கப்புறம் வந்து வேறு இன்னொரு போக்கிமான் வரும். அந்த போக்கிமான் பேர் மறந்துட்டேன் நான். அதுவும் வாட்டர் டைப் தான். அது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த 3 போக்கிமான் பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதில் 2 கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இன்னும் ஒரு போக்கிமான் தான் பிடிக்கணும் நாம. சரி மகளே, சரி வளரும் பேசாமல் கடைசி ஸ்பின் நம்ம பண்ணிவிட்டு நம்ம டீமில் வீனஸோர் ஆட் பண்ணிவிட்டு நேராக ஃபைட்டுக்கு முந்தலாம். நம்ம சல்லாக்குட்டி கிடச்சிட்டான் வேற மாதிரி. இது அந்த டீம் ராக்கெட்டா அவனும் கூட இருக்க போக்கிமானு. சரி நல்லா போக்கிமான் ஆயிடுவோம். சரி வாங்க 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 வெளியே போகலாம். டீமில் ஆட் பண்ணுவோம். என் சல்லாக்குட்டி கிடச்சிட்டான் எனக்கு. சீக்கிரம் சீக்கிரம் போடா, மினுக்கு போடா. ஆட் பண்ணு. தென்னை மரம் மன்னிச்சிட்றா, நீ வெளியே போ. நீ லெஜெண்டரி போக்கிமான் தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி வீனஸோர் தான். வாடா எங்கடா இருக்க சல்லாக்குட்டி? வா 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 ஆட் பண்ணு. முடிஞ்சால் லெவலப் பண்ணி விட்டுறலாம். அப்படிதான் கரெக்டாக இருக்கும். லெவலப் பண்ணு போடு ஃபுல்லாக போட்டு ஹெல்த்தில் ஏற்றி விடு, எல்லாத்தையும் போட்டு விடு. ஏற்றுறா சீக்கிரம். நான் அழகாக இருக்கான் மக்களே, க்யூட்டாக இருக்கான். ஏற்ற முடியலையா ஐயா இது மாதிரி ஏற்ற முடியலையா? சரி நம்ம அழகாக வச்சுருவோம். இதுக்கு என்ன போட வைக்கலாம்? ஹெச்பி அதிகமாக வச்சிடலாமா? ஹெச்பியோட அதுதான் கரெக்டாக இருக்குமா? இல்லை ஹெச்பி வச்சிடலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். சரி டிஃபைனு, ஹெச்பி, ஸ்டாட்ஸு எது வைக்கலாம்? சரி ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு போகலாம் மக்களே. எனக்கு கொஞ்சம் போராக தான் இருப்பான். எனக்கு லெவல் பண்ணியாச்சா? ஆனால் லெவலில் பேர மாட்டுறானே. ஏன் ஏற மாட்டுறான் இவன்? என்ன கதை? ஏன் லெவலில் பேர மாட்டுறான் தெரில மக்களே. ஏன் லெவலில் பேர மாட்டுறான்னு தெரில நம்மளுக்கு. நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக என்ன கதை இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லெவலப் பண்ணி விட்றலாம். சரி வாங்க நம்ம நேராக ஃபைட்டுக்கு போயிடலாம். நம்ம அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வீடியோ நம்ம இதுலேயே நம்ம ஸ்பின் பண்ணி நம்ம ட்ராகனைட்டு அப்படின்னா ஜொல்ட்ரியோனு நம்ம வீரத்தோட காட்டுறதுக்கு 8 நிமிஷத்துக்கு மேலே போகுது. சரி வாங்க உருண்டு போகலாம். ஓகே, ஐ லாஸ்ட் மை மணி. ஓகே யர் டோக்கன் பாக்ஸ் டோக்கர்ஸ். இவங்க எவன் காசை தொடச்சிட்டாங்க போல். சரி நம்ம அதை கண்டுபிடிக்கணும் போல். அதுதான் பண்ண போகிறாங்க. அப்போனா வீடியோ இன்றைக்கி சீக்கிரமாக முடிச்சிருந்தான் போல். ஒரு 20 நிமிஷத்துலேயே வீடியோ முடிச்சிடும் போல். சரி வாங்க போகலாம். எங்கடா போகிற? ஓகே, எங்கே போகிறான்? என்னடா கவுண்டருக்கு போகிற? ஓகே, டோக்கன் ஷாப்பு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமா? என்னத்த யாரா நீ? ஃபைட்டா? வாடா ஃபைட்டுக்கு வாடா. என் தலைவன் ட்ராகனட் எடுக்கணும்டா. உங்களுக்குலாம் மண்டை ஷர்ட் தான்டா. இவனுக்கு வந்து நம்மளோட லுக்காரியோ தான். வாடா லுக்காரியோ வச்சு குழப்பிடுறா. இப்போல்லாம் எங்கள் டீம் முன்னாடி நிற்க முடியாது உங்கள்கிட்ட எவனாலையும். எங்கள் டீம் செம்ம பவர்ஃபுல் மகளே. அது மட்டும் இல்லாமல் நம்ம டோர்னமெண்ட் வர போதும் ஆன்லைன் ரியல் லைஃப் பிளேயர் கூட நம்ம ஃபைட் பண்ணலாம் பிளான் வச்சுருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்கெல்லாம் வந்து இந்த போக்கிமான் கேம் இருக்கோ, நீங்கள் வந்து உங்கள் ஐடியை வந்து எனக்கு வந்து யூடியூப் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் உங்கள் யூசர் நேமை. அதை நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுத்து நம்ம ஃபைட் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர் ஃபைட்டு அதெல்லாம் நம்ம பண்ணலாம். சூப்பராக போகலாம் நம்மளுக்கு. பேட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் டைப் தான். தண்டர் ஷாக்கை போட்டுவிடு, அவ்வளவு தான். யாருக்கிட்ட க்யூட்டாக இருக்கா மக்களே. எனக்கு ட்ராகன் டைப்பு பிடிச்ச போக்கிமான்னா சாரிதாடு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாரிதாடை தாண்டி ஒரு போக்கிமான் எனக்கு ரொம்ப பிடிக்கணும்னா அது என் தலைவன் ட்ராகனைட் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் க்யூட்டாக இருப்பான் மக்களே. குட்டியோண்டு ரெக்கை இருக்கும், ஆனால் க்யூட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச போக்கிமான். எனக்கு இவனை பிடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. உள்ளே கிடச்சிட்டான், ஸ்பின்லாம் கிடச்சான். யோசிச்சு பாருங்கள், செம்மலக்கு. ஒன்றும் ஆகாதுடா. அது மட்டும். ஆனால் எனக்கு டோட்டலாக எப்படின்னா இப்போ இந்த போக்கிமான் அனிமேஷன்ஸ் மூவி கேம் எனக்கு எல்லாத்துல ரொம்ப பிடிச்ச போக்கிமான்னா என் தலைவன் கிரிலிஞ்சா தான். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ட்ராகனைட்டு, சாரிதாடு, வீனதோரு, பல்பதோரு சம்திங் போக்கிமான்ஸு. ஆனால் எனக்கு பிடிச்சோன்னா என் தலைவன் கிரிலிஞ்சா தான். பிகச்சு பிடிங்க கேட்டிங்களா, சின்ன வயசில் பிடிச்சி எனக்கு. ஏன்னா கொஞ்சம் க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போல்லாம் வந்து என் தலைவன் கிரிலிஞ்சா தான். ஏன்னா எனக்கு அந்த போக்கிமான் XY அந்த ஒரு சீரீஸ் போகும். அது சின்ன வயசில் பார்த்த சீரீஸு, அது செம்மையாக இருக்கும்.
அதில் என் தலைவன் கிரி நிஞ்சாவை மாசாக கட்டியிருப்பாங்க. அவன் எவல்யூஷன்லாம் தரமாக இருக்கும். எனக்கு அதனாலேயே எனக்கு கிரி நிஞ்சா வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டு ஒரு போக்கிமான். சரி மகளே, நம்ம ரொம்ப வர பேச வேணாம். சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா, போட்டு முடிச்சு விட்டுறலாம் அவனை. வா 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 சிப்பாடா வாடா. சீக்கிரம் வாடா. ஏய் வாடா வேகமா. என்னடா என்ன தரணும் வரவே மாட்டான். ஓகே ஓகே. ஓ இப்படி தான் ஃபைட்டுக்கு போகிறானா? ஐயோ வந்துட்டான் வந்துட்டான். வாங்கடா வாங்கடா, நீங்கள் நல்லா பார்த்துப்போம். வாங்கடா வாங்கடா. சரி மக்களே, ஏதாச்சும் ஒரு நல்ல போக்கிமான் வந்தால் மட்டும் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நிறைய ஃபைட்டு போய்கிட்டு இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கும் பார்க்க கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். நான் கொஞ்சம் ஓட்டுறேன் நான். சரியா மக்களே? ஓகே மக்களே, இப்போ தான் மக்களே ஒரு ஏகப்பட்ட ஃபைட்டை போட்டு வந்தேன். மறுபடியும் ஃபைட்டாகவே வச்சுருக்கானுங்க. அதனால் நம்ம ஒரு 5-6 ஃபைட்டை மட்டும் காட்டிகிட்டு அதுக்கப்புறம் என்ன கதைன்னு பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே மக்களே, ஏன்னா அடுத்த வீடியோவில் வந்து ஃபைட் ஏதாவது சொல்லிட்டு ஆரம்பிக்கும், கதை ஆரம்பிக்கும். சரி போய் முடிச்சிடலாம். என்னது புது பேட்டை மறுபடியும்? ஓ கோல் பேட்டு. ஓ தண்டர் பஞ்சு ஒன்றும் ஆகலையா? ஓ பேர்ன் ஆயிடாத. ஐயோ ஆயிட்டானே. போச்சு போச்சு. குட்ரு. ஐயோ ட்ராகன் ஐட்டை பாருங்க மக்களே, எவ்வளோ க்யூட்டாக இருக்கானே. செம்ம போக்கிமான் மக்களே, இவன் செம்ம க்யூட்டு இவன். சரி மக்களே, அடுத்து சீக்கிரம் வாங்கடா நீங்க. ஓ போலா அது. ஓகே. ஓ கார்கோ பாக்ஸா இது? ஆமாம் மக்களே, இந்த கார்கோ பாக்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். இங்கே எதுக்கு வந்துருக்கோன்னா, இந்த ராக்கெட்டு இவனுங்க இருக்கானுங்களே, இவனுங்க வந்து ராக்கெட் டீம் இருக்குது தெரியுமா? அந்த அனிமேஷனில் காட்டு போய்ங்களே போக்கிமானிங்க அனிமியில். அதில் வந்து ராக்கெட்ஸ் டீம் இருக்காது. ஜாக் அண்ட் ரோஸா அவனுங்க அந்த பியாத் இதெல்லாம் இருக்கும்ல, அதுங்களோட இடம் தான். நமக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, என்னமோ ஒரு கார்கோ பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்து வந்து கொடுக்கணுமா. அது ஒரு இங்கே வரதுக்கு முன்னாடி ஒருத்தவங்ககிட்ட பேசணும் தெரியுமா? அவங்கக்கிட்ட தான் வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம இந்த கார்கோ பாக்ஸை. சரி போய் இவனை முடிச்சிடலாம். பக்கு போய் அடிச்சிடலாம். சுத்தப்போ. ஓகே செத்துட்டான். சாவுடா சாக மாட்டுற. ஆஃப் எடுத்து வச்சுருக்க. சார்ஜருக்கு என்னடா மரியாதை? 2 வாட்டி இடி வாங்கினாண்ணா. ஓகே அடுத்து ஏறுறான் பாருங்க. வீணோதோர் ஏறுறான் பாருங்க. டெவலப் பண்ணுங்கடா சீக்கிரம் அவனை அப்படியே ஃபுல்லாக லெவல் பண்ணி எவல்யூஷன் பண்ணி விட்டுறணும். சாவடியாக இருப்பான். அடுத்துங்க சீக்கிரம் போ. ஃபைட்டா வேணாண்டா. நீ சும்மா ஃபைட்டை தராதீங்கடா, கடுப்பாக இருக்கும்டா. ஐயோ இந்த போக்கிமான் கேம்னாலே இதான் ஒரு பிரச்சனை. ஃபைட்டை தந்து சாவடிக்கிறானுங்க. இந்த போக்கிமான் கேம்னாலே இதான்டா பண்ணுறானுங்க. ஃபைட்டுன்னு. ஐயோ இந்த வேர்ல்டு பேட்டை இது சாவாதே அவ்வளோ சீக்கிரம். இது டேமேஜ் நல்லா கொடுக்கும். சரி ஹேக்ஸை போட்டு முடிச்சு விட்டுடலாம். ஆஹா நல்ல வேலை. இந்த கேட் நல்லா அடிக்கிறான் இந்த மித்திக்கல் போக்கிமானு. சரி இன்னொரு அடி. அட்ரா. அதே தான்டா, வேற மாதிரிடா நீ. அடுத்து அவ்வளோதானா? இவ்வளோ தானே ஒரே ஒரு போக்கிமான் வச்சுருக்கீங்க. என்னடா நீ? இல்லை அடுத்து வாங்கடா. இனிமேல் பேச்சிடடா. நேரம் அடிச்சுட்டு கிளம்புறது தான்டா. போது எடுத்துகிட்டு போல் அதிகமாக கரெக்ட் பண்ணி வச்சுப்போம். போஷன் இந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா போஷனில் ஷாப்பில் வாங்குறதுக்கு அவ்வளோ காசு போடுங்க. நான் இந்த மாதிரி எடுத்து தான் உண்டு. அடுத்து யாரா? பாம்பா இல்லைடா. கச்சக் பண்ணுறேன் இல்லைடா. வரேன்டா. ட்ராகன் வாடா. எரிச்சு விட்ருக்காத. சீக்கிரம் பேர்னாய் தொலைஞ்சிட்டியே. என்னடா நீ? தடர் பஞ்சு போடு. ஐயோ ஆஃப் தான் போயிருக்கு. பரவாயில்ல. ஒன்றாகாது. மித்திக்க போக்கிமான் ஒன்றாகாது. போடு குத்தே. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் இருக்கு. முடிச்சு விட்ரு. நான் முடியும். இப்போ தான் பேரலைஸாக இருக்கியா? அவ்வளவுதான். அதே தான்டா. இன்னும் ட்ராகனைட்டுக்கு வந்து கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி அடுத்து ஓ நீயா அந்த பாம்போட அடுத்த எவல்யூஷன் இப்போ கொஞ்சம் நாள் வந்துச்சே, அந்த பாம்போட அடுத்த எவல்யூஷன். சரி செத்து போ. உனக்கே டைம் ஆச்சுன்னா மற்ற ப்ரோப்ளே போக்கியமான வந்தால் என்ன பண்ணுறது? நானே மித்திக்கவே லெஜெண்டரி வந்துச்சுன்னா உனக்கே நான் திணறேன். செத்து போடா சீக்கிரம். செத்து போடா. குத்து. அவ்வளவுதான். பார்த்தீங்கள ரோலிங்கில் அடித்தான் என் தலைவன். சரி ஏறா. இப்போ வீணத்தோடு தான் ஏறணும். எல்லா போக்கியமான ஏறி இப்போ வச்சுருக்கேன். இப்போ வீணத்தோடு தான் அதிகமாக ஏறணும். அடுத்து ஃபைட் வேணாம். கடுப்பாகுது. ஒரே ஃபைட்டாக கொடுக்குறானுங்க. கொஞ்சம் ஃபைட்டு நிப்பாட்டுங்கடா. ஸோ அதுவும் பேட்டா இவனுக்கு இது போட்டு விடு. ஓகே நல்லா போகுது. இன்னும் ஒரு அடி. போயிடாத. அப்பாடா ஆயிலடா. அகலை போடு. அவ்வளவு தான்டா. நம்ம தான். ஓகே. கேஸ்லி பிடிக்கணும் மக்களே. நம்ம கேஸ்லியை பிடிக்கணும்.
கேஸ்லேயே பிடிச்சி நம்ம வந்து அந்த கெங்கர் பொக்கிமான் ஆக்கிடணும். அது நல்லாயிருக்கும். கெங்கர் பொக்கிமான் வந்து ஒரு சூப்பரான கோஸ்ட் டைப் பொக்கிமான். அதையும் நம்ம பிடிச்சி நம்ம டீமில் ஆட் பண்ணிக்கணும். ஆனால் எல்லோரும் இப்போ கரெக்டாக இருக்கானுங்க. நம்ம யாராச்சும் ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு சைடு மிஷினு இல்லைனா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஃபைட் அந்த மாதிரினா வந்து நம்ம தான் வச்சுக்கலாம். நம்ம ஒன்லி கோஸ்ட் பொக்கிமான் மட்டும், ஒன்லி ட்ராகன் டைப் பொக்கிமான் மட்டும், ஒன்லி வாட்டர் டைப் பொக்கிமான் மட்டும், அந்த மாதிரி ஃபைட்டு நல்லாயிருக்கும் பார்க்க. நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக பண்ணி முடிக்கணும். முதல்ல இந்த கேமை ஃபுல்லாக முடித்தா மட்டும் தான் நம்ம சப்ஸ்கிரைப் கூட விளாட முடியும். ஒரு டோர்னமெண்ட் மாதிரில ஜோக்காக இருக்கும். சரி சரி சரி, அடுத்து 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 வாங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் ஓகே முடிச்சு விட்டுடலாம். மறுபடியும் நீயா? ஏன்டா எப்போ பார்த்தாலும் வந்து வந்து சாவடிக்கிறேன் நீங்கள்? யார் எடுக்கலாம்? சரி நம்ம நம்ம கீரிஞ்சை வச்சு முடிச்சிடலாமா? ஆஃப் தானே போகுது. ஏய் ஓ, பவர் என்னமோ யூஸ் பண்ணுறேன்னு நினச்சேன். ஓ ஏத்திரியா? டிஃப்ரெண்ட்லாம் ஏத்திரியா? ஏற்று ஆனால் கொண்டுருவேன். வேறு விஷயம். ஒன்றும் வேலையாகாது. உன்னால் ஒன்றும் ஏற்ற முடியாது. ஏற்றுனாலும் வேலைக்காகாது. சாவுடா. அபுல்ல புத்தான் ஓடு. கிரீன் நிஞ்சாவா கொக்கா? நீ தான்டா கிரீன் நிஞ்சா, நீ மட்டும்தான். அடுத்து 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 வாங்கடா 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 வாங்கடா. அண்ணன் வெயிட்டிங்லேயே வெறியாகுதுடா, சீக்கிரம்டா. வா போகலாம் போகலாம் போகலாம். பால் வேணாம் மக்களே, ரொம்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். டைம் வேறு போகுது. உங்களோட ஃபைட்டாக வாடா வாடா பார்த்துப்போம். வா சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எனக்கு டைமே இல்லை. டைம் ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா பார்க்கவே மாட்டாங்க. 30 நிமிஷத்துக்கு மேலே போனாலே பார்க்க மாட்டாங்க. ஒரு முடிச்சிடலாம் கேமை. வா வா வா. ஓ நீயா? நீ கதை இல்லை, உனக்கு என்ன நடக்கிற மாதிரி. நீ செத்த ஒரு ஷாட்டு தான். சாவர பார்க்குறியா? இப்போ நல்லரா பொட்டுடி அவ்வளவு தான். முடிஞ்சு. நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன், நீலாம் செத்துடுவேன். ஆனால் அந்த பாம்பு முக்கியமான அடிக்கிறதுக்கு தான் கஷ்டமாகுது. சை. யாரா நீ? ராக்கெட் பேஸு ஓகே போட்டிருக்கு. ஓகே உங்க கூட ஃபைட்டா? அப்படி தான் பொக்கிமான் வச்சுருக்கேன். நீ செத்துருவேன் பாரு. ஒரேடி சாவ பாருவேன். செத்துப்போ. அவ்வளவு தான். வேறு 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 கொண்டு வா, வேறு கொண்டு வா. சின்ன மயங்கூரில் ஃபைட் பண்ணிக்கிட்டியா நீயா? டிக்கட்ரியோ வாங்கடா வாங்கடா. உங்களுக்கு வரே சொல்லுங்கடா. செத்து போங்கடா. அவ்வளவு தான். யாருக்கிட்ட? அடுத்து அடுத்து உனக்கும் அதே தான். செத்துப்போ. ஐயோ கொஞ்சம் தான் போயிருக்கே. சே அப்படியே 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 ஒரு ஆக்ட்ரிக்காக அடிக்கலாம் நினச்சா. அப்படியே 3 பேரும் டைம் சாவர மாதிரிச்சே. மிஸ் ஆயிடுச்சு. ஏன் மிஸ் ஆக்கினேன்? செத்து தொலைய வேண்டியதானே எவ்வளோ. ஓகே அடுத்து 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 யார்? அடுத்து யார்? அப்படியா? உனக்கும் அதே தான். போட்டு விட. செத்துரு. ஓ என்னடா 1 HP வச்சுட்டீங்க. தித்துறாத. கிரீஞ்சா தித்துறாத. அடி 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 அடி. சீக்கிரம். அதே தான் வேற மாதிரிடா. ஓகே முடிஞ்சு ஏறி வீணத்தோர் சீக்கிரம் ஏறி. ஓகே அடுத்து சீக்கிரம் வாங்கடா. அடுத்து நான் ஃபைட்டில் வெறியாக்குறேன். சீக்கிரம் வாங்க. வா. என்ன பாரு, எங்கேயோ வந்திருக்கேன். எங்கடா? என்னடா இடம் இது? ஓ வைக்கணும் வந்திடம்மா. சரி வந்தாடம்மா. இல்லை வராத இடம் தானே. அட ஏதோ ஒன்று முதல் வாங்க போகலாம். ஓகே என்னது? ஓகே ஃபைட்டா? இல்லை அப்பாடாவில் ஃபைட் இல்லை. ஏன்னா ராக்கெட் வில் பி கேட்டி என்னமோ சொன்னால் எனக்கு புரியல. சரி வாங்க நேரம் ஃபைட்டுக்கு போயிடல. ஃபைட்டு கண்டிப்பாக ஃபைட்டு தான்டா. ப்ளூ இவன் நம்ம கூட பாட்டில் வந்தானே நண்பன் சொல்லிட்டு அவன். ஸ்குவிடில் வந்து நீ பேஸ் வாய்ஸாக எவல்யூஷன் ஆக்கிட்டான்டா. டி வேணாம் வர்றா நீ. ஓ ஐயோ செமையாக இருக்கானே பார்க்க. ஐயோ தித்துறாத வியோசோடு தித்துறாதே. டிங் அங்கே பாருங்க அவனை பின்னாடி டிங் ஆடிக்கிட்டு இருக்கான். ஐயோ குத்துறானே. ஐயோ க்யூட்டாக இருந்தான்டா. சே அந்த அளவுக்கு க்யூட்டான ஒரு முக்கியமான ஏன்டா அடிச்சு கொண்டு முனிய இருறா. உனக்கு வைக்கிறேன்டா. அவனுக்கு ஆப்பு நின்றா. வாடாட்றேன் ஆகிட்டு தண்டரை பச்சை குடுறா. செத்தான்டா ஒரு குத்தில். ஐயோ ஆஃப் தான் போயிருக்கிட்டே. ஒன்றும் ஆகாது. நம்ம டிராகன் எயிட்டுக்கும் வந்து மேக்ஸோன் இருக்குது மக்களே. அது இன்னும் ஜோக்காக இருக்கும். அவனுக்கு அந்த ரெக்கை எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த ரெக்கை பெருசாக வரும். அதுவும் மண்டை மேலே வரும். செம்ம க்யூட்டாக இருப்பான் பார்க்க. முடிச்சுட்டே நம்ம டிராகன் எயிட்டுக்கு அந்த எவல்யூஷன் ஸ்டோனை கண்டுபிடிப்போம். நம்ம கண்டுபிடிச்சி போட்டோம் வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். பிஜி ஆடோ வா. ஓ உனக்கு எவல்யூஷனோ இது செம்மையாக இருக்கு. மண்டையில் புளிங்க ஆக்சுவலி வச்சுருக்கான். கலரா. சரி வா பார்த்துவோம். இன்னொரு குத்து தான் போட்டோடே. அவ்வளவு தான்.
வாங்கடா வாங்கடா, அடுத்து வாங்கடா, அடுத்து வாங்கடா. அண்ணன் அப்படியே அப்படியே அண்ணன் ரெடியாக இருக்கேன், எவன் வந்தாலும் வச்சு போட்டு தாக்குறது தான் அண்ணன். அவங்களே மறக்காமல் லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து 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 நீயா வா, பார்த்து போவா, வா வா வா. ஓ, கேஸ் லீவ் வச்சிருக்கியா? ஓகேடா, பிரச்சனையே இல்லை. லிக்கே அப்புறம் முடிச்சு விட்ருவேன். லிக் ஆஃப் தானே போகுது. பார்த்துக்கிறேன், ஒருத்தன் தானே. கூட்டமாக இருந்தால் மட்டும் அந்த மித்திக்கில் போய் எடுத்துப்போம். செத்துப்போ. முடிஞ்சு, அவ்வளோதான். அடுத்து 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 சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அடுத்து வாங்கடா. என்ன அப்படியே டென்ஷன் ஆகுறேன். எங்கே இருக்கானுங்க? எங்கடா இருக்கீங்க? பத்திரம். வாடா வாடா வாடா, சீக்கிரம் வாடா. ஓகே ஓகே. யார் யார் யார்? ஏய், ஹண்டரு. ஐயோ மகளே, இதோட இப்போ கேஸ்லி முடிஞ்சு ஹண்டர் முடிஞ்சு அப்போ தான் வந்து அந்த ஐயோ அந்த எப்போ மறந்துட்டேன், இப்போ தான் சொன்னேன். கேஸ்லியா ஆகும். கேஸ்லியா இல்லை, ஐயோ மறந்துட்டேன். கேஸ்லியா, கெங்கரா, கெங்கரு. கேஸ்லி முடிஞ்சு ஹண்டர் முடிஞ்சு அப்போ தான் கெங்கர் வருவான். செம்மையாக இருக்கும். 3 எவ்வளோ 3 பொக்கிமான் பார்க்கவும் வேறு பொக்கிமான் மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்க. 3 பொக்கிமான் பார்க்க வித்தியாசமாக இருக்கும். எப்படி சாரிதார் வந்து எவல்யூஷன் ஆகி சார்மரானி, அப்புறம் சாரிதாடு அந்த மாதிரி தெரியும்ல. அது வந்து தெரியும். ஓகே, இந்த பொக்கிமான் எவல்யூஷன் தான் கொஞ்சம் இந்த பொக்கிமான் வளருது. ஆனால் இது அந்த மாதிரி தெரியாது. இந்த 3மே வேறு பொக்கிமான் மாதிரி தெரியும். நல்லாயிருக்கும் இந்த பொக்கிமான் எவல்யூஷன்லாம். இந்த 3 எவல்யூஷனும் பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா 2 தான். இந்த ஒரு பொக்கிமான் சேர்த்து சொல்கிறேன், கேஸ்லையும் சேர்த்து. சரி, அடுத்து வாங்கடா வாங்கடா வாங்கடா, முடிச்சு விட்றலாம். கேஸ்லியா நீயும் வச்சுருக்க? சரிவா, எல்லாத்துக்கும் ஒரு ஷாட்டு தான். வா 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 வா. சரி, அடுத்து யார்? அடுத்து கேஸ்லியாடா? இதோட 3வது கேஸ்லிடா. என்னடா நீங்கள்? செத்துப்போ. இவன் ஒரே கேஸ்லியா மட்டும் தான் பிடிச்சி வச்சுருக்கான் போல். அடுத்து யார்? மறுபடியும் கேஸ்லி. என்னடாடி, செத்துப்போடா. மக்கள் இதுவும் அடிச்சு சொல்கிறோம். இதுவும் கடைசியாக கேஸ்லி வச்சுருப்பான். ஓ இல்லையா? ஸோ 3 பொக்கிமான் மட்டும் தானே, 4 பொக்கிமான் மட்டும் தானே? ஐயா, சரி, விட்டுருங்க. போகலாம். அடுத்து சீரியர் மேலே ஏறி வா 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 வா. அடுத்துங்க. நீயா? வாடா, பார்த்து போண்டா. எனக்கு மைண்ட் செட் எப்படி ஆச்சுன்னா, இப்போ வந்துக்கிட்டே இருப்பானுங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல். அப்படி தான் இருக்குது. மறுபடியும் கேஸ்லியா? வாடா, உன்னை வச்சுக்கிட்டு என்னத்த பண்ணுறது தெரில எனக்கு. நீ வந்துக்கிட்டே இருக்க ஓகே. அப்போ நாமளும் ஒரு கேஸ்லியை பிடிப்போம். இவனுங்க மட்டும் கேஸ்லி வச்சுருப்பானுங்களா? நாமளும் கேஸ்லியை பிடிப்போம். இந்த வீடியோவில் கேஸ்லியை பிடிக்கணும். ஹண்டரா? வாடா. கேஸ்லியை பிடிச்சி ஹண்டரை எவல்யூஷன் ஆக்கி அப்புறம் எங்கர் ஆக்குறோம் நம்ம. அவ்வளவு தான். சரி வாங்க. அடுத்து அது நான் இந்த வீடியோவில் எங்கர்லாம் ஆக்க மாட்டேன். அது கொஞ்சம் 2-3 வீடியோ போகும். ஏன்னா இந்த வீடியோவை நான் எத்தனை நாள் கழித்து போடுறேன். சரி, அடுத்து நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேன் மக்கள். ஏன்னா கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் இருக்க மாட்டேங்குது எனக்கு. அதனால தான் நான் இனிமேல் ஒரு 2 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு கண்டிப்பாக வீடியோ நான் தொடர்ந்து போடுறேன் நான். சரி, அடுத்து மறுபடியும் கேஸ்லி. இந்த கேஸ்லி மண்டே என்ன செம்ம டெஸ்ட் ஆகுறான்டா. இல்லைடா, வரண்டா. ஒரு ஷார்ட் மட்டும் போட்டு செத்துருவான். வா சீக்கிரம். ஏதோ இந்த இடத்துல வந்து ஒரே வந்து கோஸ்ட் பொக்கிமான் தான் இருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க தெரியும். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கோஸ்ட் பொக்கிமான் தான். அடுத்து என்ன இடம்னு தெரில. செத்துவோ, அவ்வளவுதான். யாருக்கிட்ட முடியுமா? அடுத்து சீக்கிரம் வாங்கடா. அடுத்து மேலே. வா பார்த்துப்போம். வாடா. சீக்கிரம். மறுபடியும் ஹண்ட்ரு. ஏண்டா ஹண்டரி கேஸ்வி ஏண்டா இவனுக்கு மட்டும் தான்டா இருப்பானுங்களா? ஏகப்பட்ட கோஸ்ட் பொக்கிமான் இருக்குடாடி. அதெல்லாம் அனுப்புங்கடா. டிஃப்ரெண்டான கோஸ்ட் பொக்கிமான்லாம் இருக்குடா. அதெல்லாம் கொண்டு வர மாட்டீங்க. இந்த கேஸ்லி ஹண்ட்ரு என்ன சாவடிக்காதீங்கடா. ஒய்யாதீங்க. ஓகே, அடுத்து மறுபடியும் கேஸ்லி. டேய் ஏகப்பட்ட நல்ல கோஸ்ட் பொக்கிமான்லாம் இருக்குடா. அது கொஞ்சம் காட்டுக்கடா. அப்போ தானே என் மக்களுக்கும் பார்க்க நல்லாயிருக்கும். ஒரே பொக்கிமான் திருப்பி காட்டினா டென்ஷன் ஆகிடுவாங்கடா அவங்க. சரி, அடுத்து மக்களே, உங்களுக்கு என்ன பொக்கிமான் பிடிக்கணும்னு சொல்லுங்கள். நம்ம அந்த பொக்கிமான் பிடிப்போம். அதை கமெண்ட்டில் கொஞ்சம் போட்டு போயிருங்க நீங்கள். அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டு போங்க. லைக்ஸும் கொஞ்சம் ஒரு 10 லைக் 20 லைக் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 300-400 பேர் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு லைக்கு மட்டும் 10 கூட தாண்ட மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 தாண்ட வைங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து முக்கியமாக லைக்லாம் போட்டு வந்துடுங்க. ஓகே, அடுத்து யார்? ஹண்ட்ரு. ஓகே போட்டு விடு. ஹேக்ஸை போட்டு விடு. அவ்வளோதான்டா. வேற மாதிரிடா. ஓகே, அடுத்து சீக்கிரம் வா. முடிஞ்சா போகலாம். வேற ஆள் வாங்கடா. அண்ணா அப்படியே டென்ஷனில் இருக்கேன். வர அடித்து தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அண்ணன். சரி, சீக்கிரம் வா. இந்த பொக்கிமானே ஐயோ, இந்த பொக்கிமான் பேர் வரணுமே, மறந்துட்டேன். கோஸ்டா வராது. இன்னும் ஒரு பேர் வரணும் இந்த பொக்கிமான் பேர்.
என்ன போய்வானே மார்வோக் முக. ஆனால் இதுக்கு ஒரு தேரி சொல்கிறானுங்க. தேரி இப்போல்லாம் இது உண்மையாக எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த போக்கிமான் இருக்குது தெரியுமா, இந்த போக்கிமானை வந்து சார்மேன்றான். இது என்ன கதைனா, இப்போ அவங்க அந்த மண்டோடு இருக்குது தெரியுமா, அந்த மண்டோடு ஐயோ சுத்திருச்சு, அந்த மண்டோடு தெரியுமா, அந்த மண்டோடு என்ன கதைனா, அது அவங்க அம்மா இருக்காங்களே சாரிதாடி, அவங்க அம்மா வந்து யாரா இறந்துருவாங்களா, அது இறந்துடனே அவங்க அவங்க அம்மாவோட மண்டையோட அது வச்சுக்கிட்டு அது வந்து எவல்யூஷன் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு பொக்கிமான் மாதிரி சொல்லிட்டு ஒரு தேரி இருக்குது. அது உண்மையாக எனக்கு தெரில. அதனால தான் அது பார்க்கும்போது லைட்டாக சேர்மன் மாதிரி இருக்குது, சேர்மன்ற மாதிரி இருக்குது. அது நான் ஒரு தேரியில் பார்த்தேன். அது உண்மையானு தெரில. நிறைய பேர் அதான் சொன்னாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் சொல்லுங்கள். இது வந்து சார்மன்ற பொக்கிமானான்னு சொல்லிட்டு. அதோட இன்னொரு ஃபார்ம் சொல்கிறாங்க அந்த பொக்கிமானை. அது உண்மையானு தெரில 100%. ஓகே, முடிச்சு விடு. அடுத்து சீக்கிரம் வாங்கடா. ஏடா அதிசயமாக ஃபைட்டிங் டைம் பொக்கிமானை கொண்டு வரீங்க, இவனா கோஸ்ட் பொக்கிமானை கொண்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க. என்னடா நீங்கள் டைமே கீப்பப் பண்ண மாட்டீங்களேடா. சொல்லும் போது கொண்டு வரணும், கொஞ்சம் லேட்டாக கொண்டு வரக்கூடாது. அடுத்து முடிச்சு விடு. அவ்வளவு தான். நம்ம தான் முடிச்சு விட்டுடலாம். நம்ம தான். ஐயோ, அது மீமை பார்த்து எனக்கு தலை வலிக்குது மக்களே. அந்த நம்ம தான் மீமை பார்த்து. சரி, அடுத்து சீக்கிரம். ஓ மக்கா, மக்களுக்கெல்லாம் நம்ம சார்ஜெல்லாம் மற்ற அடிக்க தேவையில்ல, ரொம்ப டைம் ஆகிருப்போது. இவனை வச்சு முடிச்சிடலாம். கிரீஞ்சா வச்சு முடிச்சு விடு. ஐயோ ஆஃப் தானே போகுது. சரி பார்த்துக்கலாம் மக்களே, வாங்க முடிச்சு விட்டுலாம். இவனுக்கு சப்பம் தான் இவனுங்கெல்லாம். நம்ம போக்கியமாக சாவாது. முடிச்சு விடு. ஐயோ இன்னும் கொஞ்சம் இருக்கு. டென்ஷன் ஆக்குறானுங்க. ஐயோ முடிச்சு விட்றா. அடிச்சு சொல்ல ஏன் வர மாட்டேங்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம தான் முடிச்சு விட்டாச்சு. நம்ம தான். ஐயோ இந்த நம்ம தான் மீன் போகவே மாட்டேங்குதுடா. இந்த போக்கிமானே இதுக்கு வந்து யார் ரொம்ப எஃபெக்டிவ்? நம்ம சாரிதான். வாடா. மக்களே இந்த வீடியோவில் வந்து சாரிதோட எவல்யூஷன் ஆக மாட்டேன் மக்களே. ஏன்னா எல்லாருமே சப்ப பையனுக்கு தான் வரானுங்க. ஜிம் பேட்டில் அந்த மாதிரி மட்டும் தான் எவல்யூஷன் ஆக்கி யோகா காட்ட முடியும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஒரு ஜிம் பேட்டில் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபைட் பண்ணுறோம், நம்ம சாரிதரை எவல்யூஷன் பண்ணுறோம், மாஸ்க் காட்டுறோம் நம்ம. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் அவன் எவல்யூஷன் ஆக மாட்டான் மக்களே. அடுத்த வீடியோ தான் ஆகுவான் அவன். ஓகே, அடுத்து சீக்கிரம் வா. ஓகே முடிச்சுடு. முடிச்சிருச்சு. வேற மாதிரி அடுத்து சீக்கிரம் வாங்கடா. என்னடா நீங்கள் ரொம்ப டைம் ஆக்குறீங்க. சீக்கிரம். ஓகே ஒருவனு. ஓகே. யாரா அவன்? என்னடா ஜிம் பேட்டில் மாதிரி இருக்கே, ஏன் ஜிம் பேட்டிலாடா? ஜிம் பேட்டில் மட்டும் சொல்லியாதீங்கடா, டென்ஷன் ஆயிடுவேன். அப்படி தான்டா நிற்கிறீங்க எல்லோரும் வருஷம். இது ஜிம் பேட்டில் மட்டும் சொல்லியாதீங்கடா. இவங்க எடுப்பாயிரும்டா எனக்கு. நம்ம கோஸ்ட் ஜிம் பேட்டில் இன்னும் போடும் தானே. ஒரு இது கோஸ்ட் ஜிம் பேட்டிலா ஒரு இருக்குமோ? வாய்ப்பில்லை. கோஸ்ட் ஜிம் பேட்டிலாம் முன்னாடி அவனுக்கு போட்டிருப்பானுங்க வெளியவே. இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் ஒரு வேளை இருக்குமோன்னு தோணுது எனக்கு. இருக்கக்கூடாது அதான் இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்து நீயா உனக்கு வந்துடுறா. ட்ராகன் எடுத்து மண்ணு மேலே வைக்கிறேன். போட்டுவிடு. ஒரு குத்து தான். குத்து வேணாம், இது போட்டு விட்டுடலாம். என்னடா எவ்வளோ தான் போகிற? என்னடா இவ்வளோ கம்மியாக போகிற? என்னடா நீ என்னமோ அதிகமாக போக நினச்சேன். என்னடா நீ அடிச்சு விடு. அவ்வளவு தான். இப்படி தான் போகணும். அதான் பார்த்து என்னடா அடி எழுத மாட்டேங்குதுன்னு. இந்த பொக்கிமானே நாய் பொக்கிமான மண்டையில் என்னடா கொம்பு? எவல்யூஷன் என்னடா தரமாக இருக்குது. அப்பா பயங்கரமாக இருக்கா. ஒரு அடிக்க நீ தாங்க மாட்டேற. அவ்வளோ சத்துட்டேன். எவ்வளோ முடிச்சு. என்னடா 2 அடிக்க தாங்க நீ? என்னடா நீ எவல்யூஷன்லாம் மாதம் இருக்குது, ஆனால் அடி தாங்க மாட்டேறியப்பா. சரி, அடுத்து ரொம்ப பேசாத. அவன் கூட தான் ஃபைட்டா. வாடா. நீ இவனோட ஆம்பியன்ஸ்லாம் பார்க்க என்னமோ ஃபைட்டிங் இடம் மாதிரியே இருக்குடா. ரொம்ப ஜிம் பேட்டில் மாதிரியே. ஜிம் பேட்டில் உனக்கு இல்லை, நீ ஜிம் லீட்டர் இல்லை. ஏன்னா வெறும் 3 பொக்கிமான் தான் வச்சுருக்க. அதுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ 3 பொக்கிமான் வச்சுருக்கேன், நீ ஜிம் லீடர்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நீ யாருன்னு எனக்கு சுத்தமாக தெரில. நீ முடிச்சு விட்றலாம் இவனை. செத்து போ. இதை வச்சே அடிச்சுக்கலாம் போல முன்னாடியே. ஓகே, அடுத்து உனக்கு வந்து நம்ம சாரிதார் தான். வாடா சாரிதார். வாடா செல்லம். முடிச்சு விட்டுறா. சின்ன பையன், ரொம்ப டைமாக வேணாம். போய்தன் ஆகிட்டான்டா. ஏன்டா ஆகுற? சின்ன பையன்லாம் ஏன்டா போய்தன் ஆகுற உன்னை வச்சுக்கிட்டு? அவ்வளவு தான். அடுத்து சீக்கிரம் வாங்கடா. மங்கு வாடா மங்கு. ஒரே அடி குத்துற முடிக்கணும்டா. ஃபயர் பஞ்சுடா. ஐயோ சாவலியே. இன்னும் ஒரு பஞ்ச். ஒன் ஷாட். அறா. அவ்வளவு தான். வேற மாதிரிடா. சரி, அடுத்து ஃபைட் இருக்கா? அடுத்து இந்த ஃபைட்டில் நான் வீடியோ முடிச்சு பண்ணானு. சரி, அடுத்து என்ன ஃபைட் இருக்கு? சீர் சொல்கிறா. ஃபைட்டா? இல்லை. ரொம்ப பேசுகிறானுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, பிரச்சனை இல்லை சார். நிறைய கொஞ்சம் காசுலாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, வாங்க போகலாம்.
கீழே வாங்கிக்கலாம் அவங்க. சரி மகளே, நம்ம ஒரு போக்கிமான் பிடிச்சி வருவோமா? இங்கே ஒரு கேஸ்லி இருந்தால் பிடிச்சி வந்துடலாம் நம்ம. நல்லாயிருக்கும். கேஸ்லி எங்கே இருக்க? ஏவா பால் எடுத்துப்போம், அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். நம்ம பால் எடுத்துகிட்டு கேஸ்லியை பிடிச்சிட்டு வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. என்னடா போக்கிமான் இது? இது செம்மையாக இருக்குது மக்களே இந்த போக்கிமானு. மக்களே இது ஒரு கோஸ்டே போக்கிமானு. நைட்டு டெய்லியும் வரும் மக்களே. இந்த போக்கிமான் பிடிக்கணும். இது என்ன போக்கிமான்றா? வெளிச்சலாம் எரியுது. செம்மையாக இருக்கடா இந்த போக்கிமானு. நாய்க்குட்டி போக்கிமானு. மக்களே இந்த இந்த 3 போக்கிமான் பிடிச்சே ஆகணும் மக்களே. செம்மையாக இருக்கானுங்க. அந்த போக்கிமானு நிஞ்சா மாதிரி இருக்கான். நிஞ்சா இல்லை, சாமுராய் மாதிரி இருக்கான். சரி, அவன் கிடச்சா ஜோக்காக இருக்குமே. யாரா கேஸ்லி வாடா உனக்கு பிடிச்சிட்றேன். லிக்கு போட்டு செத்துறாத. இன்னொரு லிக் போட்டுருவோமா? லிக் போட்டு செத்துருவானோ? இல்லை, வாய்ப்பில்லை போட்டுடலாம். சாக மாட்டான். நல்ல லெவலில் வர இருக்கான். ஓகே. அவ்வளோதான். குன்றாதே இதுக்கு மேலே குன்றாதே. நம்ம கேஸ்லேயே பிடிக்கணும். ஓகே. டே, நார்மல் பாலில் மாட்டிட்டு உனக்கு அல்ட்ரா பாலில் யூஸ் பண்ண மாட்டேன். நான் சிப்பியே சொல்லிட்டேன். டே மாற்றா உன்னை வச்சுக்கிட்டு அல்ட்ரா போல எனக்கு கொஞ்சம் தாண்டா இருக்குது. என்னடா நீ உனக்குலாம் அல்ட்ரா போலா? கடுப்புடா. அட்லீஸ்ட் ஒரு எங்கராக இருந்தால் கூட அல்ட்ரா பாலை போட்டு பிடிச்சிருவோம்டா. கேஸ்லிக்கெலாம் அல்ட்ரா பால், ஐயோ கடுப்பாகுச்சு. ஓகே. பிடிச்சாச்சு. அவ்வளோதான் முடிச்சு. மக்களே. சரி மக்களே, நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட வீணத்தோருக்கு வந்து நம்ம எவல்யூஷன் கொடுத்துருக்கானுங்களா, என்ன கதைன்னு பார்ப்போம். என்னோட இதுவுமே இல்லையா, வெறும் டேக் டவுனு ஒரு பவருக்காடா என்னை வர வச்சிங்க. போங்கடே. அவன் எவ்வளோ பெரிய கிராஸும் போய்தனும் செம்ம போய்க்க மாட்டான் அவன். அந்த போய்க்க மாட்டேங்கிறடா, எந்த போர் தர மாட்டேறீங்க. என்னடா நீங்கள் வெறியாக்குறீங்க. நம்ம கொடுத்துருக்கானுங்க என்னது, ஜென்னு 4 நம்ம கொடுத்துருக்கானுங்க. கிஃப்டா? ஐய, ஒரு கிஃப்ட்டு கார்டாக இங்கே வந்து நானே. வேறு என்ன இருக்கு? வேறு இந்த டோர்னமெண்ட்டு. ஓகே. இந்த டோர்னமெண்ட் ஃபைட்டு மக்களே. இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஆன்லைன் பிளே ஏரியா அப்படி தான் மக்களே வருவானுங்க. இது கொஞ்சம் கஷ்டம். என்ன நம்ம கொஞ்சம் போராகணும். சரி மக்கள், நம்ம வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாத்துக்கு என்ன பண்ண நல்லாவே தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம இந்த பெல் ஐக்கனை பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ வரும். சரி மக்கள், அடுத்து வந்து சந்திப்போம். பாய்.